தினமும் தியானம் தினமும் ஆசீர்வாதம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். நான் பாஸ்டர் ஐசக் சீபஸ். இன்றைக்கு தியானிப்பதற்காக சங்கீதம் 125 1ஆம் வசனம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். இந்த காலை வேளையிலே தேவன் இந்த சங்கீதத்தின் மூலமாக நமக்கு சொல்லுகிறதான விஷயம், அவரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கக்கூடிய சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். சீயோன் பர்வதம் தாவீதினுடைய கோட்டை. ஒரு மலை அசையாது. அதே போல தேவனை, கர்த்தரை நம்புகிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களை யாரும் அசைக்கவே முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் சொல்றாரு, மலை எப்படி சீயோன் மலை நகராதோ அசையாதோ அதே போல அவர்கள் அசைக்கப்படாத மனிதர்களாக இருப்பார்கள். மரம் அசையும், மனிதர்கள் அசைவார்கள், ஆனால் மலை அசையாது. தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் ஒரு நாளும் அசைந்து அகன்று போகாது. அது நிலைத்திருக்கும். நிலைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரையும் நம்புகிற மக்களாக இருக்கக்கூடாது, கர்த்தரை மட்டுமே நம்புகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அநேகர் கர்த்தரையும் நம்புகிறார்கள், மனிதர்களை நம்புகிறார்கள், பல இயக்கங்களை நம்புகிறார்கள், பல விஷயங்களை ஃபாலோ பண்றாங்க. ஆனால் இங்கு தாவீது அரசனாக இருந்த போதிலும் தன்னுடைய அதிகாரத்தையும் பணபலத்தையும் படைபலத்தையும் அவர் நம்பாமல் கர்த்தரை நம்பினார். பாருங்க, அவர் அனுபவத்தை எழுதுகிறார். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள் என்று எழுதுகிறார். அனுபவத்தில் ஒவ்வொன்றையும் ருசி பார்த்து எழுதப்பட்ட வார்த்தைகள் தான் தாவீதினுடைய வார்த்தைகள். ஆகவே இந்த காலை வேளையிலே நீங்கள் கர்த்தர் எதை சொல்லுகிறாரோ அதை நீங்கள் நம்பும் பொழுது நிச்சயமாகவே இந்த நிலையான ஆசீர்வாதத்தை நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, இந்த காலை வேளையிலே உம்மை நம்புகிறவர்கள் அவருடைய மனதோ அவருடைய வாழ்க்கையின் எதிர்காலமோ அவர்கள் எதிர்பார்க்கிறதான எதிர்பார்ப்புகளோ எதுவும் அசையாமல் நீர் சொன்னபடியே எல்லாம் நடக்கும்படியாக இன்றைக்கு இந்த காலை வேளையிலே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அவங்களுடைய உண்மையில் வைத்திருக்க அந்த கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகட்டும். நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. தொடர்ந்து கிருபையை கொடுத்து காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இந்த நாள் முழுவதும் உம்முடைய கிருபை, உம்முடைய வல்லமை ஒவ்வொருவரையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் என்று பரவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், காவலும், சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மழையிலையும் வந்து இந்த வார்த்தையெல்லாம் கேட்க ஆலயத்தில் உங்களுக்கு கிருபை செய்தார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.